ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அன்சு ஹீரா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு குக்கிங் வீடியோ தான். என்ன குக்கிங் பார்த்தீங்கன்னா, பூசணிக்காய் அதை எடுத்து வச்சுருக்கேன். அதில் தான் பொரியல் செஞ்சு வச்சுருக்கேன். எவ்வளோ ஈஸி அண்ட் டேஸ்டியாக சிம்பிளாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிரும்போது கருவேப்பிலையை ஆட் பண்ணி கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய குக்கிங் எல்லாத்துக்குமே ஜீரகம் ஆட் பண்ணிக்குவேன், அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அது நல்லா எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி, அது கூடவே வரமிளகாவும் காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதனால் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காவை எடுத்து இதில் ஆட் பண்ணி மூடி போட்டு வேக வச்சிடலாம். பூசணிக்காய் 10 to 15 மினிட்ஸில் வெந்துடும். அதுக்கு சைட்லேயே நான் இதுக்கு ஆட் பண்ணுறதுக்காக தேங்காவும் துருவி வச்சுருக்கேன். பூசணிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த தேங்காவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 மினிட்ஸ் அடுப்புலேயே வச்சுட்டு இறக்கணும் அப்படின்னா டேஸ்டியான பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பூசணிக்காய் பிடிக்குமா அப்படிங்கிறது என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.